ஹலோ திருச்சி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூல வந்திருக்கேன்னா ஆபீசர்ஸ் ஆன் டியூட்டி, ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படங்க. நம்ம குஞ்சாக்கா போபன் சார், பிரியாமணி மேம், ஜித்து அசரப் சார் இயக்கியிருக்காரு. ஜாக்ஸ் பிஜோய் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. சரிங்க, இந்த படத்தோட கதைக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து டிஓஎஸ்பியா இருந்து ஒரு டிமோட் ஆகி சிஏ வந்து ஒரு காவல் நிலையத்துல இருக்காருங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு கேஸ் வருது. எப்படின்னா, ஒரு நகைக்கடையில வந்து போலிய நகையை அடக வச்சதா சொல்லிட்டு வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசியில ஒர்க் பண்ற ஒரு ஆள் வந்து கொண்டு வராருங்க. அப்படி கொண்டு வந்தனையுமே வந்து இவர் என்னன்னு எப்படி இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்போ அவன் மகதான் வந்து இது வந்து தப்பா மாத்தி வச்சிருப்பா, பொய் பேசியிருப்பான்னு தெரிஞ்சுட்டு அதை விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிறாரு இவங்க மகதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க மக வந்து அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவன் தனக்கு ஒரு அஃபேர் இருக்கிறதாவும், அதனால வந்து இந்த அந்த அவன் தான் வந்து அஃபேர்ல இருந்தவன் தான் வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு வந்து அவன் மகன் வந்து சொல்லிடுறான். அப்படி ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து போலீஸ் டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதை நகையை வந்து யார் அதே மாதிரி நகையை யார் அடகு வச்சிருப்பாங்கன்னு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற டைம்ல இவர் வந்து குஞ்சாக்கா போபன் சார் வந்து அந்த கேஎஸ்ஆர்டிசியில ஒர்க் பண்ணவங்களோட பொண்ணை வந்து நாளைக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு வாங்க, அம்மா ஆபரேஷன் முடிஞ்ச பிறகுன்னு சொல்லிடுறாரு. அதை தெரிஞ்சிட்டனால அந்த பொண்ணு அடுத்து தூக்கு போட்டுருதுங்க. தூக்கு போட்ட பிறகு பாத்தீங்கன்னா, இவரு வந்து தன்னோட மகளை இதே மாதிரி இறந்தனால அவருக்கு அந்த ஞாபகத்துல வந்து ஒரு எமோஷனல் ஆயிடாரு. அதுல பாத்தீங்கன்னா நகை கடையில அடகு வச்சாங்க பாத்தீங்களா, யார் அடகு வச்சாங்கன்னு தெரிஞ்சப்ப வந்து அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு அடகு கடையில அதே நகை மாதிரி வந்து ஒரு நகையை அடகு வச்சிருக்காங்க. அது கூடவே வந்து இன்னும் 2 நகை சேர்த்து மொத்தம் 3 நகையை அடகு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படி தெரிய வரப்போ அந்த 3 நகையில இன்னொரு நகை இருக்கு பாத்தீங்களா, அந்த நகை வந்து பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து கையில ஒரு பொண்ணோட நகை, இன்னொன்னு வந்து இந்த கேஎஸ்ஆர்டிசியில இருக்கிறவங்களோட அவரோட பொண்ணோட நகை, 3வது நகை யாருன்னு தெரிய வர்றதுதாங்க படத்தோட ட்விஸ்ட். அதை வச்சுதான் இந்த படமே ஒரு படத்தோட கதையை வந்து விவரிக்கிறாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா, இது யார் வந்து இந்த இதை வந்து பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நகருதுங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே திருப்பமா கண்டுபிடிச்ச பிறகு ரேட் அண்ட் கேட், இது எப்படி சொல்றது, கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி நடந்திருக்குது. வில்லன் கேங்குக்கும் இதுக்கும் இவருக்கும் வந்து சரியான பரபரப்பான த்ரில்லரா போங்க. அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, டெல்டா டீம்னு. அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா விசாரணைக்கே உரித்தான விதத்துல ஒரு மலையாள கிரைம் பாணி த்ரில்லர்ல வந்து செமையா ஒரு இதுங்க. பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, உங்களுக்கு அடுத்தது என்ன சொட்டக்கு போட்டு போயிட்டே இருக்கு. உங்களுக்கு எந்த அந்த படம் எப்படி ரேஸா சீட் டச் த்ரில்லர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மால கொஞ்சம் இதுல வந்து படத்தோட கதை இப்படியே போதும். யார் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சவன இது கொன்னவனை வந்து அந்த இதுக்கு நகை திருட்டுக்கு நகை அடக்க வச்சு பொண்ணுங்களை வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அபியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களை யாரு காரணமா இருக்காங்கன்னா அவங்களதான் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனாலும் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கிற விதம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கண்டுபிடிக்கிறது. அவங்களும் சரியான கேங்கு. சும்மா ஹீரோ 10 மடங்குன்னா அவரு 20 மடங்கு 50 மடங்கு வந்து போட்டியா வரானுங்க. சரியான போர்ஸா இறங்குவானுங்க அவனுக்கு வில்லனுக்கு கேங்கு. சும்மா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டீம். ஒரு பசங்க ஒரு 3 பேரு, பொண்ணு ஒரு 2 பேரும் சேர்ந்துட்டு ஃபுல்லா ட்ரக். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கேரளால இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி வந்து ஒரு ஃபேமிலியே வந்து தீர்த்து கட்டின ஆளு. அதே பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை பார்த்து பண்ணிருப்பானு கூட தோணுச்சு உண்மையாலுமே. அந்த மாதிரி தாங்க கொண்டு போயிருக்காங்க. சரியான ஆப்போசிட் கேங்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஸ்பெசிபிக்கா குஞ்சாக்கா போபன் சார் வந்து படத்தை வந்து தான் கையில 2 கையில வந்து தூக்கி சுமந்திருக்காரு. எமோஷனலா கையாளுற விதமாகட்டும், அந்த போர்ஸா ஆட்டிடியூடா ஒரு மொரட்டான போலீஸ்கார ஆளு தன்னோட மகளை இழந்த போலீஸ்காரன் எப்படி நடந்து போகணும், அந்த திமிரு முகத்துல ஒரு தோரணை, ஒரு மிடுக்கனா, அவ்வளவு ஒரு அழகான நடிப்புங்க. அவரு சும்மா பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எரிஞ்சிருக்காரு. அப்புறம் வந்து பிரியாமணி மேம் தன்னோட மகளை இழந்த ஒரு ஆளாகவும், அப்புறம் வந்து புருஷன் வந்து ஒரு கடுங்கோபத்தை ஒரு சைக்காட்ரிக்கா, அதாவது சைக்கோட்டிக்கலா இல்ல, போயிடுச்சுன்னா கோபமா இருக்குங்களா, அதைத்தாங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. அதை வந்து தாங்கிக்க முடியாம டிவர்ஸுக்கு அப்ளை பண்ற ஆளாவும் அதுல வந்து நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. மற்றது படத்துல வர்ற குரூ எல்லாருமே சரிங்க, தனக்கு உண்டான பாணியில கரெக்டா பர்ஃபார்மன்ஸ்ல பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த டெல்டா டீம், விசாரிக்கிற டீம் ஆகட்டும், வில்லன் டீம் ஆகட்டும். படத்துல இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா, மியூசிக்குங்க. வில்லன் என்ட்ருக்கு போட்டிருப்பானுங்க பாருங்க ஒரு மியூசிக், அப்படியே பட ஹார்ட் பீட்டே ஆகுறோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக். ஃபைட் சீனும் ஆகட்டும், ஃபைட் சீன் ஒரு இதுல வச்சு நடத்தியிருப்பாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சு நடத்தியிருப்பாங்க பாருங்க. உண்மையாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. குஞ்சாக்கா போபன் சாருக்கு 48 வயசாகுது, மனுஷன் என்ன இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் போட்டு பொழந்து எடுத்துக்கிறாரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு நேர்த்தியான சண்டை காட்சிங்க. அந்த சண்டை காட்சி ஆரம்பத்திலேயே ஆகட்டும், இறுதியில ஒரு சண்டை காட்சி ஆகட்டும், ரொம்ப நல்லா நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை குரூவாவே மொத்தமா எந்த கேரக்டருமே தேவையில்லை. அவரோட பொண்ணு முதற்கொண்டு இந்த படத்துல வந்து ஒரு அதாவது படத்துக்கோட கதையில வந்து இருக்கிறாங்கன்னு தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும்.
நான் ரிவீல் பண்ண விரும்பல. இந்த மூணு சம்பவம் வந்து ஒரே இடத்துல தான் நிகழ்ந்திருக்கும். அதை பாத்தீங்கன்னா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்டா வெளியான ஒரு படத்துல, எனக்கு தெரிஞ்சு மலையாளத்துல 5ஆம் பாதிரா, தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராட்சசன், அந்த அதே வரிசையில வந்து தெலுங்குல பாத்தீங்கன்னா ஹிட், அதே வரிசையில இந்த படத்தை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு பரபரப்பு, நல்ல ஒரு படம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.